சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஒரு தலைவர் அந்த நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் தெரிஞ்சிருக்கிறதும் பேசப்படுறதும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டினுடைய தலைவர்களை, பிரதமர்களை, முக்கியமானவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் உலகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரு மனிதராக இருக்கிறதும், அதிகம் பேசப்படுற ஒரு தலைவராக இருக்கிறதும் கண்டிப்பாக பெரிய விஷயம் தானே. அப்படி உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பட்டியலில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. எப்பயுமே அதிக ஃபேம் இல்லைனா அதிக பொறுப்பு அதிக பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விடும்ல. இது ரெண்டுமே நெத்தன்யாகுவினுடைய வாழ்க்கையிலையும் உண்டு. அதிக ஃபேமும் இருக்கு, அதிக பொறுப்பு பிரச்சனைகளும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. இதை நம்ம ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நெத்தன்யாகு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும். அதை பற்றி முழுசாக சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதில் நெத்தன்யாகு நல்லவரா கெட்டவரா, அவர் செய்கிற காரியங்கள்லாம் என்னென்ன, அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ண போகிறது கிடையாது, அவரை நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறதும் கிடையாது. ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை மட்டும் தொகுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1949 டெல் அவீவ், இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கிற டெல் அவீவ், அங்கே பிறந்தவர் தான் நெத்தன்யாகு. ஸோ நெத்தன்யாகுவினோட அப்பா பென்ஜாயின் ஒரு ஹிஸ்டாரியன், அதாவது வரலாறு சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரும் கூட. இதனால அவருக்கு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு. அப்பாட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு. பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த லொக்காலிட்டிலே அங்கே தான் வளர்றாரு. அவருடைய படிப்புக்கு நிறைய முறை அவர் அமெரிக்காவும் போனதுண்டு. 18 வயசு ஆகும் பொழுது இஸ்ரேலில் ஒரு சட்டம் இருக்கு, கட்டாயமா எல்லாரும் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணணும், மிலிட்ரி சர்வீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இது பல்வேறு நாடுகளில் இருக்கு, சவுத் கொரியாவில் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட இந்த BTS சேர்ந்தவங்கலாம் போயிட்டு இருந்தாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த மாதிரி இஸ்ரேலியும் இருக்கு. ஸோ ஒரு 18 வயசு இருக்கும்போது பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் அவருடைய மேண்டட்டரி சர்வீஸ்க்கு போய் ஜாயின் பண்றாரு. அவருக்கு சைரட் மட்கால் அப்படின்ற ஒரு எலிட் யூனிட் அப்போ கிடைக்குது. அது இப்போ இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட பேரா எஸ்எஃப்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்பெஷலாக பேசுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு யூனிட்டு அவருக்கு அப்பயே அது கிடைக்குது. 18 வயசில் ஜாயின் பண்ண நெத்தன்யாகு எக்கச்சக்கமான கமாண்டோ ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதுவே அவருக்கு பெரிய ஹீரோ ஃபிகரை கொடுத்துருது. பா, இந்த பையன் சூப்பர்ப்பா, நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் வேலை செய்கிறான் அப்படின்ற ஒரு பெரிய டாக் அப்பயே உள்ளே வந்துடுது. அஃப்கோர்ஸ் அங்கே நிறைய மிலிட்ரி ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. இஸ்ரேல் எப்பயுமே போரில் இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரிச்சயமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 22 வயசு இருக்கும்போது ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு அவர் அங்கேருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. ரிட்டையர் ஆகிட்டு படிப்புக்காக அமெரிக்கா போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு. ஒரு 27 வயசு இருக்கும். அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாரு, படிச்சுட்டு இருக்காரு. MIT அண்ட் ஹார்வர்ட் 2 யூனிவர்சிட்டிலையுமே அவர் படிச்சிருக்காரு. ரெண்டுமே ரெனோடான, ரொம்ப ஃபேமஸான, சிறந்த டாப் யூனிவர்சிட்டிஸ் உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இவருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு வெறும் படிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு பர்சனாலிட்டியாக டெவலப் பண்ணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சாரு நெத்தன்யாகு. ஏன் அப்படின்னா, குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன், இங்கிலீஷ் ஆக்சென்ட் எடுத்துப்போம். இப்போ நமக்கு ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்கும், இந்தியா முழுவதும் இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் பல்வேறு நாடுகளில் ஒரு ஆக்சென்ட் இருக்கும். இது உலக நாடுகள் மத்தியில் ஒரு சபையில் பேசும்பொழுது சில நேரம் கேலி கிண்டலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஆக்சென்ட்டை டெவலப் பண்ணிக்கிறது முதற்கொண்டு அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அவங்க ஊரில் இருக்கும்போது அவர் பேசின இங்கிலீஷ்க்கும் யூஎஸ்க்கு போனதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்ட இங்கிலீஷ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. தெளிவாக அந்த ஆக்சென்ட் முதற்கொண்டு பிடிச்சிருக்காரு. தன்னை ஒரு மீடியா முன்னாடி நிறுத்தினா எப்படி பாவிக்கணும், என்ன பேசணும், பேசக்கூடாது. இப்போ பெரிய தலைவர்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்களே மீடியா முன்னாடி ஏதாவது 1-2 வார்த்தை தெரியாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாகிடுது இல்லை. அப்புறம் அவங்க சாரி கேட்டு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு பிரச்சனையாகிடுது. ஸோ இஸ்ரேலெல்லாம் அதுக்கான ஸ்கோப் கிடையாது. ஆனால் யூஎஸ்க்கு வரும்போது அதுக்கான ஸ்கோப்பை பார்த்துட்டு கரெக்டாக அதை கச்சிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு நம்மளுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஸோ அந்த விதத்தில் தன்னைத்தானே செதுக்கிக்கிறதுல அவர் ஒரு வல்லவர் அப்படின்றது இந்த பாயிண்ட்டே நமக்கு புரியுது. படிச்சுட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஹார்வர்ட்லேயும் MITலையும் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய டைவர்ஸான எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் இருக்குது. ஆர்கிடெக்சர், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு படிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். பாஸ்டனில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஸோ படிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க வெளிநாட்டில், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர். அப்போது அந்த டைமில் அவருடைய அண்ணன் யோனத்தன் நெத்தன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்ரேல் ஆர்மியில் சர்வீஸில் இருக்கார். அவர் மேண்டட்டரி சர்வீஸில் போய் அப்படியே சர்வீஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். என்ன ஆகுது அப்படின்னா, யோனத்தன் நெத்தன்யாகு ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க. இஸ்ரேல் ஆர்மியோட ஆப்ரேஷன் என்டபி அப்படின்னு அதுக்கு பேர். அது பேசினா அது ஒரு தனி கதை, அது பயங்கரமாக இருக்கும், சினிமாவை மிஞ்சும் கதை அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ ஆப்ரேஷன் என்டபி கேரி அவுட் பண்ணுறாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்டாக யோனத்தன் நெத்தன்யாகு இறந்துடுறாரு அந்த ஆப்ரேஷனில். ஸோ எந்த அளவுக்கு இது இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்னா, இதுக்காக உயிர் நீத்த யோனத்தனுடைய பேரை இந்த ஆப்ரேஷனுக்கு வச்சு அவர் கௌரவப்படுத்தணும்
அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் யானத்தான் அப்படின்னு சொல்லி பேரையே மாத்திடுறாங்க. இப்போ திரும்ப இஸ்ரேலுக்கு வராரு நம்மளுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு. வரும்பொழுது அவருக்கு வந்து தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிட்ட ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம ஒரு பெரிய லெகசியும் உருவாயிடுது. ஏன்னா அண்ணன் வந்து மிலிட்ரியில இருந்திருக்கான், நம்ம மிலிட்ரியில இருந்திருக்கோம், நம்மளுடைய சர்வீஸே வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு. அண்ணன் வந்து உயிரை கொடுத்துருக்கான் நாட்டுக்காக, நம்ம நாட்டு மக்களை மீட்கிறதுக்காக, அது ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன், அது நாட்டு மக்களை மீட்கிறதுக்காக உயிரை கொடுத்துருக்கான் அப்படின்றப்போ அது ஒரு பெரிய பேசு பொருளாகுது, ஒரு லெகசி பில்ட் ஆகுது. ஓகே, இவங்க வந்து சாதாரண ஆள் இல்லப்பா, இவங்க ஃபேமிலியே வந்து இந்த நாட்டுக்காக வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வரும்ல. அப்படி ஒரு பேச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரை சுற்றி வர ஆரம்பிக்குது. 1984 வருஷம் யுனைடெட் நேஷன்ஸினுடைய, அதாவது ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அம்பாசிடரா, இஸ்ரேல் அம்பாசிடரா தேர்வு செய்யப்படுறாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய நல்ல பேச்சு திறமையும் மீடியா பர்சனாவும் தான். ஸோ ஒரு மீடியா முன்னாடி கேமரா வச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேசணும், தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், தான் சொல்ல வந்த கருத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருந்ததே வந்து 1984 இவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது யுஎன் வரைக்கும் போறதுக்கு. 88 வரைக்கும் இவர் யுஎன்ல போறாரு, பேசுறாரு, இஸ்ரேல் ரெப்ரசென்ட் பண்றாரு. அதுக்கெல்லாம் பயங்கரமான கிரெடிட்ஸ் அவருக்கு பின்னாடி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவருடைய நாட்டு மக்கள் வந்து அவர் ஒரு ஹீரோ ஃபிகரா நாளுக்கு நாள் ஏத்திக்கிட்டே போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஆளாக இவர் மாறிட்டாரு, முக்கியஸ்தரா மாறிட்டாரு நாட்டுக்குள்ள. இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. என்ன பண்றாரு அப்படின்னா 1993 லிக்குட் பார்ட்டி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. இஸ்ரேலில் தான் இந்த கட்சி உருவாக்கம் செய்யப்பட்டது. அந்த கட்சி வந்து ஒரு தீவிர வலதுசாரி கட்சி. அந்த கட்சியில போய் சேர்ந்த உடனேவே இது வரைக்கும் அவர் பில்ட் பண்ணிட்டு வந்தார்ல, வெளிநாட்டு படிப்பு, நல்ல இங்கிலீஷு, நல்ல பேச்சு திறமை, யுஎன் அம்பாசிடர், அண்ணன் மிலிட்ரி, இவர் மிலிட்ரி, இந்த இமேஜ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்னா கட்சியில் சேர்ந்து 3 வருஷம் 1993 சேர்ந்தவர் 96 பிரதமர் ஆயிடுறாரு மொத்த இஸ்ரேலுக்கும். இது வரலாற்றிலே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா வெறும் 46 வயசு அவருக்கு. அப்போ 46 வயசு உள்ள ஒரு யங்கான மனிதர் அது வரைக்கும் இஸ்ரேல் வரலாற்றில் பிரதமராக ஆனதில்லை, இப்போ வரைக்குமே ஆனது கிடையாது. அவர் தான் யங்கஸ்ட் பிஎம்மா ஆனது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அடுத்த ஒரு பூஸ்டாக இருக்கு அவருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு ரொம்ப யங் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாகும்ல. இதெல்லாமே அவருக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜாக அமையுது. இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்து ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகும்போது சின்ன தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்த அடி வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸா இருந்தா தப்பு பண்ணா கூட சில நேரம் மக்கள் மன்னிச்சிருவாங்க. ஆனா பெரிய இடத்துக்கு போயிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டவுன்ஃபால் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரியான நிகழ்வு வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட லைஃப்லயும் இருக்கு. இதுதான் அவருடைய ஃபால். 17 வருஷம் இன்னை வரைக்கும் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் நடுவில் தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் 17 வருஷம் அப்படின்றது இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிக அதிகமான சர்வீஸ் டைம் வேற யாருக்குமே கிடையாது. இப்போ நம்ம வந்து நியூஸ் எல்லாம் பாக்குறோம்ல, ஆட்சி கவிழ்ந்துருச்சு, ஆட்சி மாற்றம் அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறோம், பாக்குறோம். இந்தியாவில் வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா ரொம்ப ரேரா நடக்குது. இஸ்ரேல் அப்படி கிடையாது. பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு பிரச்சனைகள், அடிக்கடி ஆட்சி மாற்றம்லாம் வந்து நடக்கும். அப்படிப்பட்ட ஸ்டேட்ல 17 வருஷம் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சாதனை தான். இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான சர்ச்சைகள். எல்லா சர்ச்சையும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து நேரமே பத்தாது, அவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு. அதனால சமீபத்தில் நடந்ததை மட்டும் நாம எடுத்துப்போமே. 2021 இருந்து தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 2021 வந்து தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்றாங்க. பல்வேறு சிவிலியன் கேஷுவாலிட்டி அதில் நடக்குது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி பிரீச். இதுக்கு காரணம் வந்து இவர் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல வருது. உடனடியாக அதை அப்படியே சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 11 நாள் ஒரு போரை வந்து நடத்துறாரு நம்மளுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா மேல. 11 நாள் முன்னாடியே திட்டமிட்டது கிடையாது, போர் ஆரம்பிச்சு 11 நாள் நடக்குது. இந்த 11 நாள் போர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹமாஸை தாண்டி காசாவில் இருந்த பல்வேறு சிவிலியன்ஸ் வந்து இவங்க வந்து அடிச்சிடுறாங்க. பொதுவாக இந்த காலகட்டத்தில் போர் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸா மானிட்டர் செய்யப்படுது. முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் வந்து ரொம்ப சீரியஸா பாக்குறாங்கல்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. காசா மேல போர் தொடுத்து போறேன்னு சொல்லி ஹமாஸுக்கு பதிலா பொதுமக்களை அவர் அடிக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து அவருக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி அதை தொடர்ந்து வந்த பல்வேறு சர்ச்சைகளும் அவருடைய டவுன்ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுல குறிப்பானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள், கரப்ஷன் சார்ஜஸ். பெஞ்சமின் நெத்தன்யாகு மேல எக்கச்சக்கமான கரப்ஷன் சார்ஜஸ், பிரைபரி, அதாவது லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான சார்ஜஸ் வந்து அவர் மேல ஃபைல் பண்றாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா கோர்ட் வாசலை மிதிக்கிறாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. பதவி பறிக்கப்படுது, பின்னாடி எக்கச்சக்கமான சதி வலைகள் பின்னப்படுது. பவர் போயிடுச்சுனாலே போதும்ல, அதுக்கடுத்து என்ன டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கீழே எடுத்துட்டு வந்துட மாட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு. ஆல்ரெடி அவர் கூட பார்ட்டி அலையன்ஸ்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து விலகிடுறாங்க. இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது, நீ ஜெயிச்சு வர மாதிரி தெரியல அப்படின்ட்டு. பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து பயங்கர குரூஷியலான ஒரு காலகட்டம் இது. வேற வழியே இல்லைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தவிர்த்திருந்த ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கோலிஷன் ஃபார்ம் பண்றாரு. அந்த கூட்டணி தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை திரும்ப பிரதமராக்கி இருக்கு. இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். திரும்ப 2022 பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு விஷயங்கள் அவர் செஞ்சது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது.
அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இட்டாமர் பென் குவீர் மாதிரியான ஆட்களை வந்து திரும்ப அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வந்தது. அவர் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் அதில் ரொம்ப ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு ஃபிகர் அப்படின்னா இட்டாமர் பென் குவீர் தான். அவரை பற்றி சொல்லணும்னா அதுவும் ஒரு தனி கதை, என்டபி மாதிரி அதுவும் ஒரு தனி கதையாக போகும். ஸோ அவரை வந்து கொண்டு வந்தார். இன்னைக்கு வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி மினிஸ்டராக இருக்காரு. அவரை வந்து பதவி கொண்டு வந்தது பெரிய சர்ச்சையாச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார் அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் வந்து கொஞ்சம் சட்டத்தெல்லாம் மாற்றினார். ஒரு சின்ன ஓவரால் மாதிரி ஒன்று கொண்டு வந்தார். அது எதுக்கு வழிவகை செஞ்சது அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய பவரை குறைச்சு இங்கே மினிஸ்ட்ரி டிசைட் பண்ணுறதுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இது பெரிய ப்ரொட்டஸ்ட்டுக்கு வழிவகுத்துதுங்க. அதெல்லாம் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களும் அவருக்கு பெரும் பின்னடைவாக அமைஞ்சுது. 2023 இவங்களுக்கும் ஹமாஸுக்கும் இருந்த சண்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரீச் ஹமாஸ் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு அது காரணம், செக்யூரிட்டி சுத்தமாக சரி கிடையாது, உள்ள வந்து ஹமாஸ் உள்ள போய் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கு மேலே அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, போய் அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணாரு. ஆனால் எந்த அளவுக்கு மோசமான அட்டாக் அது இருந்தது அப்படின்னா பல்வேறு பாலஸ்தீனிய மக்கள் எந்த தப்பும் பண்ணாதவங்க அதில் இறந்துட்டாங்க. யூஎன் கண்டிக்கிற அளவுக்கு இது போயிடுச்சு. இவங்க நாட்டினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி பிரீச் ஆகும் பொழுதும் அது பழி இவர் மேலே தான் வந்துச்சு. திரும்ப இவங்க ஆர்மி போய் அடிக்கும் போதும் இன்னசென்ஸை போய் அடித்ததுனால அந்த பழி இவர் மேலே தான் வந்துச்சு. இது இவங்களோட டவுன்ஃபாலுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அவர் சரியாக கவனிக்காமல் விட்டார், இல்லை சரியாக மேற்பார்வை செய்யாமல் விட்டார் அப்படின்றதான் இங்கே குற்றச்சாட்டு. அடுத்ததாக சொல்லணும்னா 2024 இப்போ ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து முதல் முறைலாம் கிடையாது. வரலாற்றில் நிறைய முறை அவங்க சண்டை போட்டிருக்காங்க. இது அதிகமாக நமக்கு தெரியுது. 2024 ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அன்அனௌன்ஸ்டு ட்ரோன் அட்டாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த ட்ரோன் அட்டாக்கு இவங்க பதில் தாக்குதல் செய்ய போய் அது இன்னும் கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பி, ஏன்னா இவங்க வந்து ஒரு முறை போகும்போது என்னன்னா நிறைய இன்னசென்ட் லைஃப்ஸு, அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத பில்டிங்ஸ், தேவையில்லாத பிளேசஸ் அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் போய் அதுவும் பெரிய சர்ச்சையாச்சு. உலக நாடுகள்லாம் வந்து கண்டிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அண்ட் இப்போ 2025 உலகமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம், ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு இவங்க நம்புறதுனால போய் அட்டாக் பண்ணி அது வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுருச்சு. ஒரு பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா, எதுக்குமே வாய் திறக்காத நார்த் கொரியா, அது இதுன்னு வந்து குவிறாங்க. சைனா ஒரு பக்கம் வந்துட்டாங்க. எக்கச்சக்கமான சர்ச்சைகளில் திரும்பவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து மாட்டிக்கிட்டார். அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். நம்ம வந்து என்ன பண்ணாலும் இந்த மாதிரி விமர்சனம் ஆகுது அப்படின்றது வந்து உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து அவங்க நாட்டுடைய இன்டர்னல் செக்யூரிட்டினாலும் அவரை தான் கேள்வி கேட்குறாங்க, இவங்க போய் அடிச்சாங்கனாலும் அவரை தான் கேள்வி கேட்குறாங்க. சரியான மேற்பார்வை இல்லையோ அப்படின்றதான் இவர் மேலே விமர்சனம். சரி, இந்த விமர்சனங்கள்லாம் வந்து எதுக்கு வழிவகை செய்யும்? ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே விமர்சனம் வைக்கிறதா ரொம்ப சகஜம் தானே. ஏன் நம்ம ஊரில் இல்லையா, அவர்கிட்ட மட்டும் தான் அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவருடைய ஆட்சி பறிபோறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னைக்கு அவருடைய ஆட்சியை தக்க வச்சுட்டு இருக்கிறதுக்கும் அவர் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது தான். ஏன்னா எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குல்ல. அவருடைய பிரைம் மினிஸ்டர் பதவி அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு ஷீல்டு மாதிரி தக்க வச்சுட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பதவி போச்சு அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன ஆவார் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா கோர்ட்ல வந்து எக்கச்சக்கமான சார்ஜஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அப்படி அவருடைய பதவி போகாமல் பாதுகாத்துக்கிறது ஒன்னே ஒன்று தான், அவருடைய ஸ்ட்ராங்கான அலையன்ஸ். ஸோ ஒருவேளை இந்த அலையன்ஸ் போச்சு அப்படின்னா அவருடைய பதவி போகலாம். அந்த அலையன்ஸை ஸ்ட்ராங்காக பாதுகாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மக்களோட சப்போர்ட் தான். மக்கள் ஓகே இந்த அலையன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஒருவேளை மக்கள் சப்போர்ட் போச்சு அப்படின்னா இந்த அலையன்ஸும் உடையலாம். அலையன்ஸ் உடைஞ்சதுன்னா அவரோட பதவியும் போகலாம். இவ்வளவு சர்ச்சைகளுக்கு நடுவில் தான் அவர் இன்னைக்கு அவருடைய அந்த அதிகார வாழ்க்கையை வந்து சந்திச்சு ஒரு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நெத்தன்யாகு ஒரே ஒரு ஆறுதல் தான். என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து முழு மூச்சு அவங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான். அமெரிக்கா அவங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டாலோ, அதாவது திரும்ப எடுத்துக்கிட்டாலோ, இல்லை மக்கள் திரும்ப கிளர்ச்சிக்கு உள்ளானாலோ பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கதை வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா இவ்வளவு சர்ச்சைகள் அவரை சுற்றி இருக்குது. பெஞ்சமின் நெத்தன்யாகு நல்லவரா கெட்டவரா, அவர் செஞ்சதெல்லாம் சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவரோட ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா இதுதான்.